எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்ஜினியரிங்ல முன்னாடி மாதிரி இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க கரியர்ல ஒரு பெரிய ஜம்ப் வேணுமா, கரியர் மட்டும் இருந்தா போதுமா, காலேஜ்ல ஒரு நல்ல எக்ஸ்போசரும் வேணுமா, அப்ப கோயம்புத்தூர்ல இருக்க ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லுவேன். இந்த வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஈசா காலேஜோட கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, கோர்ஸ் என்ன மாதிரியான ஆஃபர் பண்றாங்க, அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்க்கு என்ன மாதிரியான எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் வருது, டிஎன்இ 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்தது, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்னவா இருந்தது, இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஈசா காலேஜோட கேம்பஸ் லைஃப் பார்க்கலாம். இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 2008. அப்ப ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் டாப் டயர் இன்ஜினியரிங்ல ஒரு பெஸ்ட் காலேஜ்னா ஈசா காலேஜ் சொல்லலாம். இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் டைப் பிரைவேட், கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்க ஒரு காலேஜ் தான். ஏரியா உங்களுக்கு சின்னதா இருக்கலாம், பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த காலேஜ்ல ரொம்ப நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா பாலக்காடு மெயின் ரோட்ல இருக்க நவக்கரைங்கிற இடத்துலதான் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னன்னா உங்களுக்கு 2749. அப்ளிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வச்சிருக்காங்க. எஜுகேஷன்ல எந்த விதமான காம்ப்ரமைஸ் இவங்க பண்ணிக்கிறது இல்ல. அதனாலதான் உங்களுக்கு அக்ரிடேஷன்ல NAC A கிரேட் வச்சிருக்காங்க. NBA வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் அப்ரூவ்டு பை AICTE வச்சிருக்காங்க. சோ வந்து எஜுகேஷனை பத்தின பயம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களோட சர்டிபிகேட் டிகிரி வேல்யூஸும் நேஷனல் லெவல்ல வேல்யூவாவே இருக்கும்னு சொல்லலாம். ஈசா காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜ்ல உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தான். கிளாஸ் ரூம் LCD ப்ரொஜெக்டர் அண்ட் ஸ்மார்ட் போர்டு வச்சிருக்காங்க. சோ வந்து படிப்புக்கு மட்டும் இவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சோ வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிக்கெட் கிரவுண்டு, பேஸ்கெட் பால், அது மட்டும் இல்லாம அத்லெட்டிக்ஸும் இங்க வந்து ட்ராக் வச்சிருக்காங்க. சோ வந்து நீங்க ஒரு அத்லெட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டேலண்ட் ஷோகேஸ் பண்றதுக்கு இந்த காலேஜ் ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் லைப்ரரிஸ்ல உங்களுக்கு 1000 வேல்யூ புக்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு லெபார்டரிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இப்ப இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி வெல் எக்யூப்டாவே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல செமினார் ஹால்ஸ், கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ், ஈவென்ட்ஸ் எல்லாம் நடத்துற மாதிரி பெரிய ஆடிட்டோரியம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபுல்லாவே வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு. 24x7 வந்து ATM ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. மெடிக்கல் சர்வீஸும் பண்றாங்க. இந்த காலேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து செப்பரேட்டான ஹாஸ்டல்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டர்ல இருக்கிறனால உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் இங்க வந்து கொடுக்குறாங்க. கேரளா ஃபுட்டும் இங்க அவைலபிளா இருக்கு, தமிழ்நாடு ஃபுட்டும் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி கேரளாவும் உங்களுக்கு தமிழ்நாடு இருக்கிறனால உங்களுக்கு மெயினான கேரளா ஏரியாஸும் சரி, தமிழ்நாடு ஏரியாஸ்லயும் சரி இவங்க பஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இங்கேயே வெல் எக்யூப்டு ஜிம்மும் வச்சிருக்காங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு தனியாவே இருக்கு. உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்றதுக்கு உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா யோகா சென்டரும் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஈசா காலேஜ்ல என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்துக்கலாம். இங்க வந்து BE-ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. B.Tech-ல வந்து பாத்தீங்கன்னா 3 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. சோ BE B.Tech-ல 10 கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா 6 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அது இல்லாம MBA-வும் இங்க வந்து இருக்கு. உங்களுக்கு B.Tech-ல வந்து பாத்தீங்கன்னா 3 கோர்ஸ் சொல்லியிருந்தேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் IT, இந்த 3 கோர்ஸ் இருக்கு. BE-ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு AML, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், EEE, CE, மெக்கானிக்கல் மாதிரியான கோர்சஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு இந்த காலேஜ்ல கோர்ஸை பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும், அந்த கோர்ஸுக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். இல்லைன்னா இந்த QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டீம் வந்து சொல்லுவாங்க. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100+ ஃபேக்கல்டிஸ் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ரொஃபசர். இவங்க எல்லாமே ME and MTech, MPhil, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா PhD முடிச்ச வேர்ல்ட் ட்ரைனட் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஒரு காலேஜ்ல படிக்கிறோம்னா படிச்சு முடிச்ச பிறகு அந்த காலேஜ்ல என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம என்ன மாதிரி கரியர் பில்ட் பண்றதுக்கு அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்கிற பொறுத்து தான் அந்த காலேஜோட தரம் இருக்கும். சோ இந்த காலேஜ்ல என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த காலேஜ்ல வந்து டாப் ரெக்யூர்ட் கம்பெனிஸ் ஆன இன்ஃபோசிஸ், காக்னிஜென்ட் அண்ட் டெக் மஹேந்திரா, விப்ரோ, பைஜூஸ், ஆக்சிஸ் பேங்க்ங்கிற டாப் MNC கம்பெனிஸ் தான் எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல எவ்ரி இயர் பிளேஸ்மெண்ட் வந்து பர்சன்டேஜே வந்து பாத்தீங்கன்னா 70% to 85% வச்சிருக்காங்க. சோ இது வந்து நல்ல பர்சன்டேஜ் தான். உங்களோட கரியரை நீங்க பில்ட் பண்ணணும், ஒரு நல்ல கரியர் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈசா காலேஜ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன்.
ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 LBA வரைக்கும் இங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 7 LBA வாங்கிட்டு இருக்காங்க. லோயஸ்டா உங்களுக்கு 3.3 LBA வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. முன்னாடி படிச்சவங்க TNA 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2749. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா 456 சீட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல 3 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல 101 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல 284 சீட் ஃபில் ஆயிருக்கு. மொத்தமா உங்களுக்கு 422 சீட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி ஃபில் ஆயிருக்கு. சோ இதனால உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி சீட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 92.54% வந்து சீட் ஃபில்லிங்ஸ் வச்சிருக்காங்க. சோ இது வந்து நல்ல சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ்னே சொல்லலாம். சோ ரிமைனிங் இருக்கிற 30 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஃபில் ஆயிடும். ஜீசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி TNA 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் OC 102, BC 86, BCM நாட் அலாட்டட், MBC 86, SE 82, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். AEDS OC 151, BC 128, BCM 118, MBC 130, SC 86, SCA 110, ST நாட் அலாட்டட். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் OC 118, BC 93, BCM 106, MBC 107, SC 87, SCA 114, ST நாட் அலாட்டட். CSE OC 149, BC 125, BCM 148, MBC 123, SC 99, SCA 92, ST நாட் அலாட்டட். AEML OC 144, BC 116, BCM 117, MBC 122, SC 94, SCA நாட் அலாட்டட். ST 115ல க்ளோசிங் ஆயிருக்கு. சைபர் செக்யூரிட்டி OC 143, BC 114, BCM 133, MBC 120, SC 106, SCA 102, ST 128ல க்ளோஸ் ஆயிருக்கு. EEE OC 137, BC 106, BCM 130, MBC 114, SC 91, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். ECE OC 151, BC 122, BCM 101, MBC 130, SC 97, SCA 111, ST நாட் அலாட்டட். IT OC 143, BC 124, BCM 121, MBC 118, SC 113, SCA 119, ST 119ல க்ளோசிங் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் OC 131, BC 105, BCM நாட் அலாட்டட், MBC 111, SC 113, SCA 102, ST நாட் அலாட்டட். 2026ல இந்த காலேஜுக்கு எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? இந்த வருஷம் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். அப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷம் நீங்க அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் ஃபீ கிளாரிட்டி அண்ட் நோ ப்ராப்பர் கைடன்ஸ். அதாவது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். கடைசி நிமிஷத்துல என்ன காலேஜ் எடுக்கணும், நிறைய காலேஜஸ் இருக்கும், அதுல எதை சூஸ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். சோ இது எல்லாத்தையும் நீங்க இந்த வருஷம் தவிர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் கம்யூனிட்டி டீடைல்ஸ் நமக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜ் வந்து உங்களோட கட் ஆஃப் கிடைக்கும், அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுப்போம். இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லனா கூகுள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், அதையும் நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தியும் நம்ம ஃபுல் ரிவ்யூ நாங்க உங்களுக்கு கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.